உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத அபி. நீ எனக்கு என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கெல்லாம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா பத்தாது. அதான் நானே உனக்கு தீர்ப்பு எழுதலான்னு வந்துட்டேன். இனிமே உன்னை விட்டு வச்சா தப்பாயிடும். செத்து போ. ஐயோ அபி, ஏன் நிறுத்திட்ட? அவளை சுடு. கட்ன புருஷன் நான் சொல்றேன். அந்த ராட்சசி உயிரோடவே இருக்க கூடாது. அவளை சுட்டுடு. என்ன அபி யோசிக்கிற? சுடு. என்னால முடியல. ஸ்ரீஜா என்ன எதிரியா நினைக்கிறவதா, எனக்கு துரோகம் பண்ணவதா. ஆனா இருந்தாலும் என்னால உயிரை எடுக்க முடியல. என்னால முடியவும் முடியாது. அவளை நீ சொல்லடா. என்ன அபி, நான் சொல்றேன். சந்தோஷ், சந்தோஷ், அவளை விட்டு சந்தோஷ். சந்தோஷ் வேண்டாம். சந்தோஷ், உன் பொண்டாட்டிய நீயே சுட்டு நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத சந்தோஷ். வேண்டாம் சந்தோஷ், என்ன அவசரப்பட்டு சுற்றாத. நான் உன் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. இதெல்லாம் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? இத்தனை வருஷத்துல இந்த வீட்டு மருமகளா ஒரு நாளாவது நீ நடந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் பக உணர்ச்சியோட அபிய கொல்லணும், அவ கூடவே இருக்கிறவங்கள கொல்லணும்னு பாத்தியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ அபி மேல இந்த அளவுக்கு கோவப்பட அவ உனக்கு என்ன பண்ணா? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே அவ நினைச்சா? அவளை போய் நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் உன் மேல பாசமா இருந்து கொஞ்சம் அன்பா இருந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அபிதான். சந்தோஷ், அபி தூங்கலையா? என்ன பார்க்க வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு அபி. ஸ்ரீஜா. அபி, ஸ்ரீஜாவை பத்தி மட்டும் பேசாத. அவ பேரை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. பேரை கேட்ட உடனே எரிச்சல் ஆகிறதுக்கு ஸ்ரீஜா ஒன்னும் உங்க எதிரி இல்ல சந்தோஷ், உங்க பொண்டாட்டி. நான் சொல்றத ஒரு 2 நிமிஷம் பொறுமையா கேளுங்களேன். ஸ்ரீஜா எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய தொந்தரவு கொடுத்திருக்கா. தப்பு மேல தப்பு பண்ணிருக்கா. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க அவளை ஏத்துக்காம இருக்க கூடாது. ஸ்ரீஜா இப்படி எல்லாம் தப்பா நடந்துக்கிறதுக்கு அவளுக்கு என் மேல இருக்கிற கோவம் தான் காரணமே தவிர நீங்க இல்ல. ஸ்ரீஜா உங்களை கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நீங்க அவ கூட வாழ விரும்பல. அது அவ மனசுல ரொம்ப ரணமா மாறி இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்ரீஜாக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காம போனதுக்கு நான் தான் காரணம்னு ஸ்ரீஜா நினைச்சதுதான் இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேறுன்னு நான் நினைக்கிறேன். சஞ்சீவ் என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நீங்களும் ஸ்ரீஜா கிட்ட கொஞ்சம் அன்பா இருந்து பாருங்க. அவ கண்டிப்பா திருந்தி நல்லவள் ஆயிடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சந்தோஷ். நான் ஸ்ரீஜா கிட்ட அன்பா இருந்தா அவ நல்லவளா ஆயிடுவான்னு நீ நம்புற அபி. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் உனக்காக நான் ஸ்ரீஜா கிட்ட அன்பா நடந்துக்க முயற்சி பண்றேன். அவ மனசு மாறினா எல்லாருக்கும் நல்லது. இல்லனா அவளை நானே என் கையாலே கொண்டுருவேன். அபி சொன்ன மாதிரி நீ திருந்த மாட்டியான்னு நினைச்சுதான் நானும் ஆசைப்பட்டு உன்கிட்ட அன்பா உன் கூட சேர்ந்து இருந்தேன். ஆனா நீ வெறிநாய் புத்தி கடிக்கதான் பாக்குன்ற மாதிரி நான் உன் கூட சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமும் நீ அபி வாழ்க்கையை அழிக்க பார்த்தல. என் தம்பி மேலேயே ஒரு கேவலமான ஒரு பழிய சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தல. நீ திருந்த போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. விடுங்க அபி, இவ சாக வேண்டியவ. சந்தோஷ், செத்துதான் ஆகணும். அபி நீ இரு. ஏய் சந்தோஷ், இதெல்லாம் வேணாடா, விடு. ஏய் ஸ்ரீஜா,
உன்னை கொல்லதான் போறேன். பழைய பகையெல்லாம் மறந்துடலாம். சொன்னா கேளு சந்தோஷ். நிறுத்துங்க. எனக்காக தானே நீங்க ஸ்ரீஜா சாகணும்னு நினைக்கிறீங்க. நானே வேண்டான்னு சொல்றேன். அப்புறம் என்ன சந்தோஷ்? நீங்க ஸ்ரீஜாவை சுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஆனா ஸ்ரீஜா என்னாலதான் செத்தா, சந்தோஷ் என்னாலதான் ஜெயிலுக்கு போனான்னு உங்க 2 பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சியோட காலம் முழுக்க நான் வாழணுமா? இப்படி காலாகாலத்துக்கும் நான் குற்ற உணர்ச்சியோட வாழ்றதுக்கு பதிலா ஸ்ரீஜா கையாலேயே சாகலாம். அபி, அபி என்ன பண்ற? அபி, கொடுங்க அபி சந்தோஷ். என்ன பண்ற அபி? இந்தா ஸ்ரீஜா, என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது, என்ன கொல்லணும்னு நினைச்சல, இந்தா கொல்லு. நீ நான் நம்ம 2 பேரோட இந்த யுத்தத்துல யாருமே சாக கூடாது. யுத்தம் முடிஞ்சு நம்ம சமாதானம் ஆகணும்னு நான் நினைச்சேன். பகைய மன்னிப்பு ஜெயிக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இனி நடக்காது போல இருக்கு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் சாக துணிஞ்சிட்டேன். நீ செத்ததுக்கு அப்புறமாவது நீ என் பாப்பாவையும் சஞ்சீவையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அபி நில்லு சஞ்சீவ், கிட்ட வராத. கிட்ட வந்த ஸ்ரீஜா இல்ல, நானே என்ன சுட்டுட்டு செத்துருவேன். இந்த துப்பாக்கிய வாங்கி உன் வெறி தீர என்ன சுட்டு கொல்ல. என்ன ஸ்ரீஜா யோசிக்கிற? இந்த துப்பாக்கிய வாங்கி என்ன சுடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.